அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம், இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேவில் வச்சுக்குவோம். டேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டு இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஒரு டவுன் வந்துட்டு மார்க்கெட்டுங்கிறது அப்பில் போயிட்டுருக்கு. இப்போது நம்மளோட டே கேண்டில் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் தான் காலையில் 9:15 நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ப்ரைஸு மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் ப்ரைஸு நமக்கு ஒரு ஓப்பனிங் தெரிஞ்சதுமே இந்த ரேஞ்சாக இருந்திருக்கு. அப்போது இந்த ஓப்பனிங் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் சப்போர்ட் எங்கே, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் எங்கே அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னாக்கா மார்க்கெட்டில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் வரும்போது பை பண்ணுறதுக்காகவும் ரெசிஸ்டண்ட்டில் போகும்போது செல் பண்ணுறதுக்காகவும் நமக்கு அந்த ரேஞ்ச் தேவைப்படுது. இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கிறோம். மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இன்னையோடைய ப்ரைஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் ரேஞ்சில் இருந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் ஏற்பட்டதால் மார்க்கெட் இங்கிருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு அப்படின்ற இதுதான் வந்து இந்த ப்ரைஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த இடம் மார்க்கெட்டில் டிமாண்ட் ஏற்பட்டதால் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றதால மறுபடி மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது பையர் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறதால இந்த ரேஞ்சை மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த சப்போர்ட் எங்கே அப்படின்னாக்கா நேற்றுடைய கேண்டலில் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா கீழே வந்து இந்த இடம் டிமாண்ட் ஏற்பட்டதால் மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போயிருக்கு அப்படின்றது தெரியுது. அப்போது மார்க்கெட்டில் இந்த இடமும் ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த டிமாண்ட் ரேஞ்சில் வரும்போது மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறதால இந்த ரேஞ்சையுமே மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நேற்றுடைய அதிகபட்ச விலையை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு அப்படின்றதால சப்போஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலுமே நேற்றுடைய அதிகபட்ச விலையில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால அந்த ரேஞ்சையுமே மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டில் S1, S2, S3 இந்த லெவலாக இருக்குது. சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. அடுத்து மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் இதற்கு முன்னாடி அதாவது இந்த ப்ரைஸுக்கு முன்னாடி இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகபட்ச விலை எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த கேண்டலில் அதிகபட்ச விலை இல்லை, இந்த கேண்டலில் அதிகபட்ச அதாவது இந்த கேண்டலுடைய அதிகபட்ச விலை இதுக்கு முன்னாடி வந்த அதிகபட்ச விலை எது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சாக இருந்திருக்கு. இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட்டில் சப்ளை ஏற்பட்டதால் மார்க்கெட்டு அங்கேருந்து ஓப்பன் ஆகும்போது இந்த கேண்டலுடைய மறுநாள் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் செல்லர் இருக்காங்க, செல்லர் இருந்ததால தான் மார்க்கெட்டு மறுநாள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்றதால மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போனால் நல்ல ஒரு செல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறதால மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இந்த ஜோனை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த விக்கோடு சேர்த்து இதை ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இந்த லெவலுக்கு போனால் செல் பண்ணுவேன், இந்த லெவலுக்கு வந்தால் பை பண்ணுவேன் அப்படின்ற முடிவை இந்த லெவலை மார்க்கெட்டில் மார்க் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கலாம், 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணி 5 மினிட்ஸ்லேயும் ட்ரேட் எடுக்கலாம், 1 மினிட்ல போய் ட்ரேடும் எடுக்கலாம். நான் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் 5 மினிட்ஸில் ட்ரேடை அனலைஸ் பண்ணி 1 மினிட்ல போய் ட்ரேட் எடுக்கிறது. அதே மெத்தடை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து 5 மினிட்ஸில் வச்சுக்கிறோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 5 மினிட்ஸில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இந்த ரேஞ்சை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை ஏன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் ஒர்க் ஆகும். மார்க்கெட் ஆனால் இந்த ரேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நேற்றுமே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து இந்த இடம் ஃபால் ஆனதால் இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஃபஸ்ட் மினிட் கேண்டில் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அதுதான் மார்க்கெட்டுடைய சைக்காலஜி. அடுத்து மார்க்கெட்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்லேயே போயிருக்கு. அப்பில் போகும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி போயிருக்கு. இதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் லைனு.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன் இதை ட்ரெண்ட் லைன் இந்த எக்ஸாக்டாக ஏன் இங்கெல்லாம் போடாத, ஏன் மார்க்கெட்டில் இப்படி ஏன் ட்ரெண்ட் லைன் இங்கே போடலாமே, இதுவுமே ட்ரெண்ட் லைன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுமே வந்து இப்படியுமே போடலாம். இதை பிரேக் பண்ணி இங்கே வந்துடுச்சு. அது மார்க்கெட்டில் அடுத்தடுத்த ஐஸை கனெக்ட் பண்ணும்போது இந்த எனக்கு என்னுடைய ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் பிரகாரம் எனக்கு தெரியக்கூடிய மெத்தட் இந்த இப்படி ஏன்னா மார்க்கெட் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, அடுத்து இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு, மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிருக்கு. அப்படின்றதால மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் ட்ரெண்ட் லைன் சிஸ்டமும் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்து மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ண ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்திருக்கா, எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து இங்கே முன்னாடி என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு அப்பு ஒரு டவுனு, இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு அப்பு ஒரு டவுனு, இங்கேருந்து ஒரு அப்பு, இப்படி தான் வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கு. இந்த இதை லைன் சார்ட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் மூவ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். மார்க்கெட்டோடைய ஐ இந்த ஐயாக இருந்திருக்கு. இந்த ஐயை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஹை வச்சிருச்சு. அடுத்த ஹையே இந்த இடம் வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரேஞ்சஸை மார்க்கெட்டில் ஒரு ஐயாக வந்து வச்சுருக்கு. இந்த ஐயை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து போன மார்க்கெட்டு ஒரு ரேலி பேஸு ரேலி அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. அப்போது மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து பையர் செல்லர் ஈவனாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணி மார்க்கெட்டில் பையர் அதிகமானதால் ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ஷூட்டப் ஆகி பையர் வந்து அதிகமானதால் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட்டில் இந்த இடம் டிமாண்ட் இருக்குது அப்படின்றதால இந்த ஜோனை மார்க் பண்ணி நான் ஒரு பையர் ஜோனாக ட்ரா பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ரேஞ்சஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்காத வர நம்ம பையிங்கில் இருக்கலாம். அடுத்து மார்க்கெட்டில் செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் தேவை. மார்க்கெட் நம்ம ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பனிங் ப்ரைஸே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிருக்கா, போகவே இல்லை. அப்படின்றதால நம்ம அடுத்து மார்க்கெட்டில் இன்றைக்கி டேவில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் கடைசி நாளில் இந்த இடம் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஆனால் இந்த லெவலுக்கு வரும். இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டே டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தெரியுது. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து தான் மேலே போயிருக்கு. அப்போது இந்த ஐக்கான லோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்டு. ஆனால் இந்த ஐக்கான கரெக்ட் எக்ஸாக்ட் லோ எது அப்படின்னாக்கா இந்த லோவை மார்க்கெட்டு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த கேண்டிலில் இருக்கிற வரை மார்க்கெட்டு அடுத்து என்ன இன்னைக்கு ஒரு சப்ளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சு இங்கே 1 மினிட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா மார்க்கெட்டு டைரெக்டாக எடுத்ததும் ஃபாலோ ஆகிருக்கு. ஃபாலோ ஆகிட்டு இங்கேருந்து ஒரு பையர் வந்திருக்காங்க. பையர் செல்லர் ஈவனாக இருந்து மார்க்கெட் வந்து அகைன் இங்கே ஃபாலோ ஆகிருக்கு. இன்னையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு டவுன்லேருந்து பையர் செல்லர் வந்து ஈவனாக இருந்து ரேலி பேஸு ட்ராப்பு பேஸு ட்ராப்பு. அப்போது மார்க்கெட்டோடைய செல்லர் எங்கே இருந்திருக்காங்க, இந்த ரேஞ்சில் செல்லர் இருந்திருக்காங்க. ஸோ அப்போது மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்கும், செல்லிங் நடக்கும். அப்படின்றதால நான் மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கிறேன், செல்லர் இந்த பிளேஸ் வந்து செல்லர் பிளேஸ். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னாக்கா ஹையர் ஹை கொடுக்க ஆரம்பிக்கும். மார்க்கெட்டோட ட்ரெண்டு இந்த ரேஞ்சு இங்கேருந்து போகிற இந்த டிமாண்டில் வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருச்சு அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனுக்கு வரும்போது நான் வந்து பை எடுத்து இந்த மாதிரி ஹைஸை டார்கெட் பண்ணி பையிங்கில் போயிருப்பேன். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் இங்கே 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவாக தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட்டு அங்கேருந்து ட்ராப் இந்த ரேஞ்சில் வந்து பையிங் செல்லிங் நடந்து மார்க்கெட் இங்கேருந்து ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் இங்கேருந்து ட்ராப் ஆன மார்க்கெட்டு இந்த லோஸை பிரேக் பண்ணியிருக்கா, பண்ணவே இல்லை. இந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, அகைன் பையிங் தான் நடந்திருக்கு. இந்த பையை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எதுவும் கொடுக்காம இந்த இடம் பை எடுக்க முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ட்ரேடர் எடுக்கலாம்.
இந்த மூவை வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல வேணாம். இது வந்து நான் மார்க்கெட்டில் மார்னிங்கில் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் சார்ட்டு கரெக்டாக 183 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த 240 இந்த ரேஞ்சில் போச்சு. அகைன் காலையில் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸில் வரும்போது இந்த ரேஞ்சை நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷன் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 48,000 கால் ஆப்ஷனு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த ரேஞ்சில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது. இந்த ரேஞ்சஸில் வந்து எக்ஸாக்டாக அதுவும் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட்டை இங்கே இருக்கும்போதே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஐஸான இந்த லெவலுக்கு போயிருக்கு. ஆனால் இந்த லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில் அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வரும் மார்க்கெட்டு. இப்படி தான் இதுதான் நடந்திருக்கு. ஆப்ஷன் சார்ட்டை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் வந்து நம்ம பையிங் வந்து எடுக்க முடியாது, வெயிட் பண்ண வேண்டியதான், பொறுமையாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டு இந்த ஐஸை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஐஸை பிரேக் பண்ணுறதுக்கான டிமாண்ட் எங்கே இருக்குது, இந்த லெவலில் தான் இருக்குது. இந்த ஜோனை நான் மார்க் பண்ணிக்கிறேன், கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. இந்த ஜோனில் இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இந்த ஜோனில் வந்தால் பை பண்ணலாம். ஏன் இந்த ஜோனில் வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு அங்கேருந்து ட்ராப் ஆகி கீழே வந்துச்சு. இந்த ஐஸை ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய இந்த ஐஸை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அகைன் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த ரேஞ்சில் வந்திருக்கு. அப்போது இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டு ஏன்னா கீழே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அப்போது இங்கேருந்து இந்த ஐஸை டார்கெட் பண்ணியிருக்கலாம். கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஐஸை டார்கெட் பண்ணி அதோடைய ஸ்டாப் லாஸஸை இந்த லோ லெவலில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டார்கெட் வந்து போயிருக்கும். இப்போது மார்க்கெட்டை இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும், இல்லை கீழே ஏதாச்சும் பிரேக் பண்ணுதா. மார்க்கெட்டை இதுவரையே இந்த ஜோனை பிரேக் பண்ணதால் மார்க்கெட் வந்து பையிங்கில் தான் இருக்குது. நமக்கு இந்த இடம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு கிடச்சி அகைன் மார்க்கெட் இந்த பையிங் ஜோனில் வரப்போ நம்ம ஒரு பை எடுத்திருக்கோம். இந்த ரேஞ்ச் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு கிளியர் கட்டான என்ட்ரி. அதே மாதிரி மார்க்கெட்டு இல்லை நான் ஒரு ரிஸ்க்கு ட்ரேடர் அப்படின்னாக்கா, நான் வந்து ரிஸ்க்கு ட்ரேடர் இல்லை, என்னால் வந்து ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, இன்னையோடைய இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னும் போது இந்த ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போது இங்கேருந்து போன மார்க்கெட்டோடைய லோ இதுதான், மார்க்கெட்டுடைய லோ. அப்போது மார்க்கெட்டை இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். இங்கே மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதை 1 மினிட்டில் வச்சு கிளியராக காமிக்கிறேன். இதுதான் மார்க்கெட்டோடைய லோ. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த இடம் க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சுட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ட்ரேட் எடுக்கலாம். 1 மினிட்டில் சார்ட்டில் வச்சு பார்க்குறோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடம் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த விக்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட்டோடைய சப்ளை இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிருக்கு. அப்போது இந்த இடம் வந்து நம்ம செல்லிங் வந்து எடுத்து அதோடைய ஸ்டாப் லாஸஸை எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியும் அப்படின்னாக்கா, இந்த அளவுக்கு வச்சுட்டு இன்னையுடைய லோஸை நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு 100 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு இடம். இந்த இடத்தையுமே மார்க்கெட் வந்து சின்ன ஐஸ் அண்ட் லோ தான் வைக்கும். இந்த மாதிரியான ரேஞ்ச் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ரீமியம் கொஞ்சம் அளவுக்கு தான் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது, மேக்ஸிமம் டிகே தான் ஏற்படும். ஆனால் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான், இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். இப்போது இங்கேருந்து போன மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக தெரியும், மார்க்கெட்டில் ஈக்குவல் ஹை வச்சிடுச்சு. இந்த ரேஞ்சில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து ஒரு ஐ, ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து போயிட்டு ஈக்குவல் ஐ வச்சதால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு ஈக்குவலான 2 ஐ வச்சிருச்சு. இந்த ஐயும் வச்சதுமே மார்க்கெட்டுடைய லோ இந்த லோ மார்க்கெட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு அப் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் லைனுமே பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே பிரேக் பண்ணதால் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றது இந்த இடத்தையே தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
இந்த ஈக்குவல் ஐ வச்சதால் மார்க்கெட்டுடைய லோ இந்த லோவை மார்க்கெட்டு பிரேக் பண்ணி இந்த இடம் க்ளோஸ் வச்சதால் இப்போது இந்த லோ வந்து கணக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த லோசி ஈக்குவல் ஐ வச்சதால் மார்க்கெட்டுடைய லோ எந்த லோவாக இருக்குது அப்படின்னாக்கா இதுதான் மார்க்கெட்டுடைய லோவாக இருக்குது. இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த இடம் க்ளோஸ் வச்ச உடனே மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இடம் க்ளோஸ் வச்சதால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு இந்த இடத்த. இப்போது அடுத்து இன்றைக்கி ட்ரேடு எங்கே இருந்திருக்கு அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சதால் இதுக்கு அடுத்து பை போக முடியுமா? போக முடியாது. பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் இந்த லோஸை உடைக்கிறதுக்கான சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட்டுடைய சப்ளை ரேஞ்சாக இருந்திருக்கு. பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் ஆர்டர், இந்த இன்ஸ்டியூஷனோடைய எக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் இங்கே இருந்திருக்கு. அப்படின்றதால இந்த ரேஞ்சுக்கு வந்தால் மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக செல்லிங் வந்து பண்ணலாம். 1 மினிட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு அங்கிருந்து வந்து எக்ஸாக்டாக இந்த ஜோனுக்கு வந்ததுமே ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சஸில் நமக்கு ட்ரேடு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே மணி 2 மணிக்கு மேலே ஆனதால் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுத்திருக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எடுத்திருக்க முடியாது. ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதால் இப்போது வர மார்க்கெட்டு எதில் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக செல்லிங்கில் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட்டு செல் ஆனால் எது வர வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை செல் லெவலாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா மார்க்கெட்டை இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டாக இங்கேருந்து மார்க்கெட்டு எப்படி போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட்டு இங்கேருந்து ட்ரெண்டாகி மேலே போயிருக்கான். நான் ஒரு 15 மினிட்ஸில் வச்சுக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து எக்ஸாக்டாக ட்ரெண்டாகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஆனால் இங்கேருந்து போன அளவுக்கான புஷ்ஷு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் வந்து ஒரே டேஸில் வந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து ஒரு 2000 பாயிண்ட் போயிருக்கிறதால மார்க்கெட்டில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு கரெக்ஷனை வந்து எதிர்பார்க்க போகிறேன். கரெக்ஷன் லெவல் எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த 0.5 லெவலுக்கு கீழே மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 47,436 அப்படின்ற ரேஞ்சுக்கு கீழே வரும்போது நான் வந்து பையிங் எதிர்பார்க்க போகிறேன். இந்த ரேஞ்சுக்கு கீழே வரானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு அடுத்த லோஸ் ஆனால் இந்த ரேஞ்சுக்கு வரக்கு ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இதோடைய இங்கேருந்து போகக்கூடிய மூவோட ஆவரேஜ் ப்ரைஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றதால இது கீழே வரதுக்கான வாய்ப்புகளை நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் வந்து வரக்கூடிய நாளில் நாளைக்கான ட்ரேட் பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நான் வரக்கூடிய நாளில் செல்லிங்கில் தான் இருப்பேன். இதை நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை எக்ஸாக்டாக மார்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாத வரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் செல்லிங்கில் தான் இருப்பேன். அந்த செல்லிங்க்கான டார்கெட் இந்த லோஸாக இருக்குது. ஏன்னாக்கா இங்கே பை பண்ணவங்களோட லிக்விடிட்டி இங்கே தான் இருக்கும், அவங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் இங்கே தான் இருக்கும். அப்படின்றதுனால நான் இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணி அது மூலயமா ட்ரேட் எடுக்கிறது மூலயமா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே மார்க்கெட்டுடைய மூவ் எப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களுமே ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரலாம். நன்றி, வணக்கம்.